அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் TNUSRB போலீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்முடைய அதியமான் டீம் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், பேட்சஸ், அதே போல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, சேட்டு, ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் ஆப்பில் காட்டும். அதில் ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எங்கே போகணும், ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போலீஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் ஓவர் வியூ அண்ட் கண்டென்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கா. கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு TNUSRB ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போட்டிருப்போம். சரிங்களா, ஏற்கனவே ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக போட்டிருந்தோம், அது எழுதலைன்னா அதையும் எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னா செகண்ட் டெஸ்ட் அது எழுதிட்டீங்க அப்படின்னா இப்போது 2வது ஒரு டெஸ்ட் போட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ எங்கே வந்து எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து 200 rupees பே பண்ண சொல்லுது இல்லையா, அது வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆப் இன்ஸ்டால் பண்ணதையும் ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வர்றீங்க. ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸில் உங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ் இருக்கும். அதில் போலீஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 200 rupees போட்டுருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணணும் விருப்பப்படுறவங்க, இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் மற்ற டெஸ்ட்லாம் எழுதுவோம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ டெஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க, வந்தீங்கன்னா TNUSRB ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ தான். ஆல்ரெடி எழுதிட்டதுனால எனக்கு அட்டெம்ப்டட் அப்படின்னு வருது. செகண்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். சரிங்களா, கீழே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். எவ்வளோ கொஷின் இருக்குது, எவ்வளோ டைமு, எவ்வளோ மார்க்கு, என்னென்ன செக்ஷன் இருக்குது. 2 செக்ஷன் இருக்குது, பகுதி ஏ, பகுதி பி அப்படின்னு சொல்லிட்டு. பகுதி ஏவில் பொது அறிவு, பகுதி பியில் உளவியல் சம்மந்தமாக 30 கேள்விகள் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகே, மொத்தம் 80 கொஷின்னு. ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷனாக பிரிச்சிருப்போம். பொது அறிவு 50, உளவியல் 30. இங்கே வந்து ஐ ஹேவ் ரீட் அப்படின்னு இருக்குல்லையே, அது டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இங்கே வந்து இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணணும். சரிங்களா, பண்ணிங்கன்னா அட்டெம்ப்ட் டெஸ்ட்னு காட்டும். அட்டெம்ப்ட் இது மொபைல் எழுதுறவங்களுக்கு நான் சொல்கிறது, சிஸ்டம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஷின் வந்துடும். பொது அறிவு கொஷின்ஸ் எழுதுறீங்கன்னா பொது அறிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு எழுதிக்கலாம். சரிங்களா, அதே போல் உளவியல்னா உளவியலுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் இந்த இடத்துல ஒரு ஏற மார்க் இருக்கும். பொது அறிவு எடுத்ததையும் பொது அறிவு கேள்வி தான் எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகும். உளவியல் போகணும் அப்படின்னா உளவியலில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் எழுதணும்னா எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணிட்டே வந்துட்டீங்க, 1 by 1 எழுதுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா கீழே, ஸோ இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு போயிடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷினையும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் வந்து அடுத்தடுத்த செக்ஷன் 2 செக்ஷனையும் மறக்காமல் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். சரிங்களா, ஸோ இங்கே எவ்வளோ டைம் போகுது அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே வரும். மேலே இங்கே வந்து ஒரு ஏற மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 3 லைன் இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த கொஷினுக்கு போகணுமோ அந்த கொஷினுக்கு நீங்கள் போய்க்கலாம். இப்போ உளவியல் செக்ஷனில் இருக்கு இல்லையா, உளவியல் செக்ஷனில் நீங்கள் எந்த கொஷின்ஸ் வேணாலையும் போகணுன்னாலையும் 30 கொஷினில் எது வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். பொது அறிவு செக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பொது அறிவில் இருக்கக்கூடிய எந்த செக்ஷன்ஸ்லையும் போய்க்கலாம். ஓகே, நீங்களே வரிசை அட்டன் பண்ணுறதுனாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அடுத்தடுத்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். அதுவே டைம் முடிஞ்சு சப்மிட் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா 80 நிமிஷத்துலேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும், நீங்கள் எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து இப்படி தான் இந்த டெஸ்ட் எழுதணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பேக் வந்தீங்க நடுவில் அப்படின்னா இந்த மாதிரி வார்னிங் காட்டும். நீங்கள் டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வாங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வெளியே வந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு வந்து சப்மிட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 டைம் 3 டைம் சான்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் எழுதிடுங்க வெளியே வந்தீங்கனாலும். ஓகே, பேக் டு டெஸ்ட் கொடுத்து போய் எழுதுங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா, சப்மிட் ஆகிடும். ஓகே, எவ்வளோ தான் விஷயம். செகண்ட் டெஸ்ட் போட்டாச்சு, எழுதி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.